ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 3 வீடியோவிலையும் அந்த குப்தர் லெசன்லேருந்து குப்தருடைய அறிமுகம், வரலாற்று சான்றுகள், குப்தர் வம்சத்தின் தோற்றம், 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் இவங்களெல்லாம் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தரின் நிர்வாக முறையை பற்றி பார்க்க போகிறோம். குப்தரின் நிர்வாக முறை அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6 இதாக பிரிச்சிருக்காங்க. அரசர், அமைச்சர்கள், அதிகாரிகள், அமைச்சர் குழு, பேரரசின் பிரிவுகள், மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள், இராணுவம் அப்படின்னு சொல்லி 6 சப்டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம இந்த வீடியோவில் யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், அமைச்சர் குழு பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரசர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அரசியல் அதிகார படிநிலைகள் அந்த வரிசை பிரகாரம் அவங்களுடைய அரசியல் அதிகார படிநிலைகள் இருந்துச்சு. இந்த அதிகார படிநிலைகள் அப்படிங்கிற என்னன்னா அவங்க வாங்கின பட்டங்கள், மேலதிகாரம், கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வரிசை முறை பிரகாரம் இருந்துச்சு. இந்த வரிசைனா அவங்க உறவுகள் மூலம் இந்த பட்டங்கள் வாங்குறாங்கன்னா அந்த பட்டங்கள் வரிசை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த அதிகாரங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த அரசர்கள் பட்டங்கள் சூட்டிக்கிட்டாங்க. தனக்குத்தானே பட்டங்கள் சூட்டிக்கிட்டாங்க. என்னென்ன பட்டங்கள் அப்படின்னு சொன்னா, மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது பரம பட்டாரக, பரம பட்டாரக அப்படிங்கிற பட்டம். அடுத்தது பரமேஸ்வர, பரமேஸ்வரங்கிற 3 பட்டம். அந்த அரசர்கள் தங்களுக்கு தாங்களே பட்டங்கள் சூட்டிக்கிட்டாங்க. என்னென்ன பட்டங்கள் அப்படின்னு சொன்னா, மகாராஜாதி ராஜ, பரம பட்டாரக, பரமேஸ்வர அப்படிங்கிற பட்டங்கள் சூட்டிக்கிட்டாங்க. 3 பட்டங்கள். இந்த 3 பட்டங்களை அரசர்கள், குப்த அரசர்கள் தனக்குத்தானே சூட்டிக்கிட்டாங்க. அடுத்தது அடைமொழிகள் வச்சுக்கிட்டாங்க அவங்க. என்னென்ன அடைமொழிகள் அப்படின்னா, இந்த இப்பெல்லாம் ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்களா, அதே மாதிரி அடைமொழிகள் வச்சுக்கிட்டாங்க. யாரோட இணைச்சு அப்படின்னு சொன்னா, கடவுளோடு இணைச்சு அடைமொழிகள் வச்சுக்கிட்டாங்க. கடவுளோடு இணைத்து 2 அடைமொழிகள். ஒன்று பரம தைவத, பரம தைவத. இன்னொரு அடைமொழி பரம பாகவத, பரம தைவத. இன்னொரு அடைமொழி பரம பாகவத. பரம தைவத அப்படிங்கிறது என்னன்னா கடவுளின் பரமபக்தன். கடவுளின் பரமபக்தன் அப்படிங்கிறது பரம தைவத. பரம பாகவத அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். பரம பாகுவத அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். அப்படின்னா 2 அடைமொழிகள். ஒன்று பரம தைவத, இன்னொரு அடைமொழி பரம பாகவத. அரசர்கள் 3 பட்டங்கள் வச்சுக்கிட்டாங்க. ஒன்று மகாராஜாதி ராஜா, இன்னொன்று பரம பட்டாரக, இன்னொரு பட்டம் பரமேஸ்வர அப்படிங்கிறத அரசர்கள் 3 பட்டங்கள் வச்சுக்கிட்டாங்க. அந்த அடைமொழிகள் அப்படிங்கிறது என்னன்னா 2 அடைமொழிகள் வச்சுக்கிட்டாங்க. ஒன்று பரம தைவத, பரம தைவத அப்படின்னா கடவுளின் பரமபக்தன். அடுத்து பரம பாகவத அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன். வாசுதேவ கிருஷ்ணனின் பரமபக்தன் தான் பரம பாகவத. இந்த குப்த அரசர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியவங்க, நாங்க கடவுளுக்கு ரொம்ப கடவுள் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. தன்னைத்தானே ஒரு இமேஜ் கிரியேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. குப்த அரசர்கள் தாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்ற பிம்பம் உடையவர்கள். அதாவது தன்னைத்தானே நம்மெல்லாம் கடவுள் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். அதை வரலாற்று அறிஞர்கள் அவங்களுடைய கல்வெட்டு தூண் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலகாபாத் கல்வெட்டு தூண். அந்த அலகாபாத் கல்வெட்டு தூண்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அது யாரை பத்தி சொல்லுது? சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லுது. அந்த சமுத்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய அந்த அலகாபாத் தூண்ல புருஷா அப்படின்னு ஒரு பேர் பொறிச்சிருக்காங்க. புருஷா, புருஷானா ஒரு கடவுள் பேர். அதாவது என்ன கடவுள்னா அனைவருக்கும் மேலானவர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புருஷா அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? சமுத்திரகுப்தரை சொல்றாங்க. எந்த கடவுளோட? சமுத்திரகுப்தர புருஷாங்கிற கடவுளோட ஒப்பிடுறாங்க. அந்த கடவுளுக்கு பேர் என்ன? அனைவருக்கும் மேலானவர். அதுக்கு பொருள் அனைவருக்கும் மேலானவர். புருஷா என்ற கடவுளோடு ஒப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா சமுத்திரகுப்தர். புருஷா என்ற கடவுளோடு ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர்.
இது எந்த கல்வெட்டு தூண் அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு தூண்ல பொறிச்சிருக்காங்க. அடுத்தது அரசரை பத்தி பார்த்தோம். அரசருடைய என்னென்ன ஹெட்டிங்லாம் பார்த்தோம், பட்டப்பெயர் பார்த்தோம், அதுக்கு தனக்குத்தானே ஏற்படுத்திட்ட பட்டங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அமைச்சர்கள், அதிகாரிகள். அமைச்சர்கள், அதிகாரிகள் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் கீழே ரொம்ப முக்கியமான ஒரு பதவி அப்படின்னா குமார மாத்தியா இவ்வளவுதான். இந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் அப்படிங்கிறதுல ஹெட்டிங்ல ரொம்ப ஒரு முக்கியமான பதவி பெயர் இது. குமார மாத்தியாங்கிற ஒருத்தருடைய பேர் கிடையாது, அந்த பதவி பெயர். அந்த பதவி என்னன்னா குமார மாத்தியா அப்படிங்கிற அந்த சொல்ங்கிறது 6 வைசாலி முத்திரைகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. குமார மாத்தியா அப்படிங்கிறது 6 வைசாலி முத்திரைகளில் காணப்படுது. இந்த பதவி என்னன்னா தனக்கென தனியாக ஒரு அலுவலகம் உள்ளது. அந்த அமைச்சர் பேர், அந்த அமைச்சருடைய இது தனக்கென தனியாக அலுவலகம் வைத்துள்ள ஒரு உயர் அதிகாரி. அந்த உயர் அதிகாரியுடைய பதவி பேர் தான் குமார மாத்தியா. இந்த அதிகாரியோட பேர் கிடையாது, பதவி பெயர் குமார மாத்தியா. இந்த குமார மாத்தியாங்கிற பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரி. இந்த உயர் அதிகாரி எப்படி வர்றாருன்னா அதுல அமாத்தியா அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. இந்த அமாத்தியாவுக்கெல்லாம் ஹெட்டு தான் இந்த குமார மாத்தியா. இந்த அமாத்தியாவுக்கெல்லாம் ஹெட்டு யார் அப்படின்னு சொன்னா குமார மாத்தியா. இந்த அமாத்தியாங்கிற சொல் நிறைய முத்திரைகளில் காணப்படுது அப்படிங்கிறாங்க. நிறைய முத்திரைகளில் அமாத்தியா அப்படிங்கிற ஒரு பேரு, இது ஒரு பதவி பேரு காணப்படுது. இந்த அமாத்தியா அப்படிங்கிறது என்னன்னா அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவி தான் என்னன்னா குமார மாத்தியா. அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவி தான் குமார மாத்தியா. குமார மாத்தியாங்கிறது அமாத்தியாக்களில் மிக முக்கியமான பதவி குமார மாத்தியா. இப்ப நம்ம இதுல எல்லாம் அமைச்சர்கள், அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அதுல யாரு உயர்வான அமைச்சரை பத்தி சொல்றோமோ அந்த பதவி பேரு தான் குமார மாத்தியா. நிறைய அமாத்தியாக்களுக்கு ஹெட்டு தான் இந்த குமார மாத்தியா அந்த பதவி. இந்த குமார மாத்தியா அப்படிங்கிற யாருக்கு தகுதிக்கு ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக இருக்கும். இந்த குமார மாத்தியா அப்படிங்கிற அந்த பதவி எந்த பதவிக்கு ஈக்குவலா இருக்கும்னா அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த குமார மாத்தியா யார் யாருக்கெல்லாம் பொறுப்புடையவர்கள் அப்படின்னு பார்ப்போம். அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை அல்லது ஒரு மாகாணம் என்று பலவற்றோடு தொடர்புடையவர். யார் யாருன்னா அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை மற்றும் ஒரு மாகாணம் என பலவற்றோடு தொடர்புடையவர்கள் இந்த குமார மாத்தியாக்கள். ஒரு பதவி, இந்த குமார மாத்தியாங்கிற பதவியில உள்ளவங்க யார் யாருக்கெல்லாம் பொறுப்புடையவர்கள்னா அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை, ஒரு மாகாணம் என்று பலவற்றோடு தொடர்புடையவர்கள் இந்த குமார மாத்தியாக்கள். இந்த குமார மாத்தியாவுடைய ஒரு பொறுப்பை பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு லிச்சாவி முத்திரையில அரசர்கள்லாம் பட்டமேற்கும் போது ஒரு புனித குலத்துக்கு பொறுப்பான ஒரு குமார மாத்தியா பற்றி குறிப்பிடுகிறது. இப்ப நமக்கு சிஎம், பிஎம் இவங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா இப்ப அந்த இடத்துக்கு பொறுப்பா ஒரு அதிகாரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த அதிகாரியை பத்தி சொல்றதுதான் குமார மாத்தியாங்கிற ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியோட பதவி பெயர். அப்படின்னா அந்த குமார மாத்தியா ஒரு பட்டமேற்பு விழாவிற்கு ஒரு புனித குலத்திற்கு பொறுப்பா இருந்தாராம். அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த அதிகாரி யாருன்னுலாம் சொல்ல, அந்த பதவியில இருந்தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க லிச்சாவி முத்திரையில. அடுத்தது குமார மாத்தியா அப்படிங்கிறது சில சமயங்கள்ல இவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுப்பாங்க. குமார மாத்தியா பொறுப்புல இருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்பையும் கொடுப்பாங்க. இந்த குமார மாத்தியா அப்படிங்கிறதுனா வாரிசு அடிப்படையில தான் பதவி கொடுப்பாங்க. அப்பா, அதுக்கு பிறகு பிள்ளை, அதுக்கு பிறகு பேரன், இப்படிதான் வரிசையாக தான் வரும். குமார மாத்தியா அப்படிங்கிறதுனா வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய பதவி இது. இதை பத்திக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அலகாபாத் கல்வெட்டு தூண் எழுதினவர் யாரு, பொய்த்தவர் யாரு? ஹரிசேனர். இப்ப ஹரிசேனர் ஒரு குமார மாத்தியா அப்படிங்கிறாங்க. அலகாபாத் மெய்கீர்த்தி பிரசஸ்தியை எழுதியவங்க, பிரசஸ்தினா மெய்கீர்த்தி, புகழுரை எழுதினவங்க யாரு அப்படின்னா ஹரிசேனர். யாரை பத்தி எழுதினாரு? சமுத்திரகுப்தரை பத்தி எழுதினாரு. அப்பனா அந்த ஹரிசேனர் ஒரு குமார மாத்தியா. இந்த குமார மாத்தியா ஹரிசேனர் எந்த பதவியில இருந்திருக்காரு?
குமாரமாத்தியா அப்படிங்கிற பதவியில இருந்திருக்காரு. இந்த ஹரிசேனருக்கே பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஹரிசேனருடைய பட்டங்கள், ஹரிசேனருக்கு என்னென்ன பட்டங்கள் இருந்ததுன்னா, சந்தி விக்ரஹிகா, சந்தி விக்ரஹிகா, இன்னொரு பேர் வந்து மகா தண்ட நாயக்கா, மகா தண்ட நாயக்கா. அப்பனா ஹரிசேனருக்கு 3 பட்டம். ஒன்று வந்து குமாரமாத்தியா, இன்னொன்று சந்தி விக்ரஹிகா, இன்னொன்று மகா தண்ட நாயக்கா. இந்த பட்டங்கள்லாம் என்னன்னா பின்னாடி அவங்க என்னென்ன பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம். சந்தி விக்ரஹிகா, மகா தண்ட நாயக்கா. ஹரிசேனருடைய பட்டங்கள் 3 பட்டங்கள். ஒன்று குமாரமாத்தியா, இன்னொன்று சந்தி விக்ரஹிகா, மகா தண்ட நாயக்கா. குமாரமாத்தியாங்கிறது ஒரு அமைச்சருடைய பதவி பெயர். அடுத்தது சந்தி விக்ரஹிகா, இதுவும் ஒரு பதவி பேர் தான். மகா தண்ட நாயக்கா அப்படிங்கிறதும் ஒரு பதவி பேர் தான். ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு வாரிசு அடிப்படையில வந்துச்சு. அதுக்கு உதாரணம் பாருங்க, ஹரிசேனருடைய அப்பா பேர் என்ன? துருவபூதி. ஹரிசேனர் மகா தண்ட நாயக்கா துருவபூதியின் புதல்வர். ஹரிசேனருடைய அப்பா பேர் வந்து மகா தண்ட நாயக்கா துருவபூதியின் புதல்வர். துருவபூதிங்கிறது அவருடைய இயற்பெயர். அந்த மகா தண்ட நாயக்கா அப்படிங்கிறது அவருடைய பட்டம் வாங்கின பெயர். அந்த பட்டம் வந்து இதே பட்டம் வந்து அவருடைய பையன் ஹரிசேனருக்கு வந்துருச்சு. துருவபூதியின் மகன் வந்து ஹரிசேனர். ஆனா துருவபூதி வந்து என்ன பதவியில இருந்திருக்காரு? மகா தண்ட நாயக்கா அப்படிங்கிற பதவியில இருந்திருக்காரு. அந்த பதவி வந்து இப்ப யாருக்கு வந்திருக்கு? ஹரிசேனருக்கு வந்திருக்கு. அந்த பட்டங்கள் வாங்கின பட்டங்கள் வந்திருக்கு. ஆனா மகா தண்ட நாயக்கா, அடுத்தது குமாரமாத்தியா, இதெல்லாம் வந்து என்னது? அந்த அதிகாரிகள், அமைச்சர்களுடைய பெயரு. குமாரமாத்தியா அப்படிங்கிறது வந்து அரசர்குல இளவரசருக்கு தகுதியான பெயரு. அவங்க எதெல்லாம் இருந்தாங்க? பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை, இதுக்கெல்லாம் ஈக்குவலா செயல்பட்டாங்க. அடுத்தது இந்த பதவி எல்லாம் எப்படி வந்துச்சு? வாரிசு அடிப்படையில வந்துச்சு. அமைச்சர் குழு. அடுத்தது ஹெட்டிங் அமைச்சர் குழு. அமைச்சர் குழு அப்படின்னா குப்த அரசர்களுக்கு உதவி செய்த அமைச்சர் குழு பேர் வந்து சபா. சபா, குப்த அரசர்களுக்கு உதவி செய்த அமைச்சர் குழு வந்து சபா. இந்த சபாங்கிற பேரு அலகாபாத் கல்வெட்டு தூண்ல இருக்குது. சபாங்கிறது என்ன? குப்த அரசர்களுக்கு உதவி செய்த அமைச்சர் குழு. அந்த குழுவுக்கு பேர் வந்து சபா. இது எதுல பொறிச்சிருக்காங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு தூண்ல இருக்குது. அடுத்து இந்த அமைச்சர்கள்லயே உயர்நிலையில் உள்ளவர், இந்த அமைச்சர்களே உயர்நிலை உள்ளவர் தான் மகா சந்தி விக்ரகா. நம்ம இந்த பேர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஹரிசேனருக்கு உயர்நிலை அமைச்சர்கள்லயே உயர்நிலையில் உள்ளவர் வந்து மகா சந்தி விக்ரகா. மகா சந்தி விக்ரகா அப்படிங்கிறவங்க என்னன்னா எதுக்கெல்லாம் போயிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டோடைய அமைதிக்கு பொறுப்பெடுப்பாங்க. இன்னொரு நாட்டோட போர் புரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அமைச்சரா இருப்பாங்க. போர் தொடுத்தல், போர் புரிதல், உடன்பாடு, 2 நாடுகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்படுதல், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல், பிற நாடுகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல், இது எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க தான் இந்த மகா சந்தி விக்ரகா. மகா சந்தி விக்ரகாங்கிறவங்க அமைதி, போர் ஏற்படுது, போர் தொடுத்தல், உடன்பாடு ஏற்படுதல், ஒப்பந்தங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவங்க தான் இந்த மகா சந்தி விக்ரகா. மகா சந்தி விக்ரகா பட்டம் பேர் பெற்றவர் வந்து ஹரிசேனர். அடுத்தது மகா தண்ட நாயக்கா. தண்ட நாயக்கன் என்னன்னு பார்க்க போறோம். மகா தண்ட நாயக்கன்னு பார்ப்போம். தண்டம்னா தண்டனை, தண்டனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டனை யார் கொடுப்பா? இராணுவத்துல உள்ளவங்க கொடுப்பாங்க, நீதி வழங்குவாங்க. அப்பனா தண்டநாயக்கா அப்படிங்கிறதுனா எதுக்கு பொறுப்புடையவங்கன்னா நீதித்துறை இராணுவத்துக்கு பொறுப்புடையவங்க தான் தண்டநாயக்கா. நீதித்துறை இராணுவத்துக்கு பொறுப்புடையவர்கள் வந்து தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா. அடுத்தது இன்னொரு ஒரு முத்திரையில அக்னி குப்தரை பத்தி சொல்லியிருக்காங்க. அக்னி குப்தர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு மகா தண்டநாயக்கா. தண்டநாயக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து அக்னி குப்தர். நம்ம ஏற்கனவே மகா தண்டநாயக்கான்னு யாரை பார்த்திருக்கோம்? ஹரிசேனர் பார்த்திருக்கோம். அவருடைய அப்பா துருவபூதி பார்த்திருக்கோம். இன்னொரு மகா தண்டநாயக்க யாரு? அக்னி குப்தர். அலகாபாத் கல்வெட்டு தூண்ல 3 மகா தண்டநாயக்கல் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னு தெரியல. 3 மகா தண்டநாயக்கல் பற்றி அலகாபாத் கல்வெட்டு தூண்ல இருக்குது. அடுத்தது இந்த மகா தண்டநாயக்கா அப்படிங்கிறதுனா வாரிசுரிமை அடிப்படையில தான் அந்த பதவி கொடுப்பாங்க. மகா தண்டநாயக்கா அப்படிங்கிறது வாரிசுரிமை அடிப்படையில தான் அந்த பதவி கொடுப்பாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மகா அஸ்வபதி. மகா அஸ்வபதி அப்படிங்கிறது ஒரு குதிரைப்படை தளபதி.
ஒரு மகா அஸ்வபதி அப்படிங்கிறது ஒரு குதிரைப்படை தளபதி. நம்ம இப்போ 3 ஹெட்டிங் பார்த்துருக்கோம். என்னென்னா குப்தரின் நிர்வாக முறையில் அரசரை பற்றி பார்த்துருக்கோம், அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்களை பற்றி பார்த்துருக்கோம், அமைச்சர் குழுவை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பேரரசின் பிரிவுகள், மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள், இராணுவம் இதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.